கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு முறை வெளிச்சத்தின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலும் கூட நாம் முழங்கால் ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். என்னோடு கூட சேர்ந்து 2 ராஜாக்களின் புத்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3ஆம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த இந்த வேத பகுதியை பார்த்திருப்பீர்களானால், எலியா தீர்க்கதரிசி மலை மேலே அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போது படைத்தலைவர்கள் ஒரு 3 படையாக வர்றாங்க. அங்கே என்ன சம்பவங்கள் அங்கே நடக்குது அப்படின்னு பார்த்துருக்கிறீங்கன்னா, அங்கே 1வது அதிகாரத்தில் அகாப் ராஜாவுடைய மகன், அவர் பேர் அகசியா, அவர் இஸ்ரவேலில் ராஜாவாக இருக்கிறாரு. அவர் திடீர்னு மாடியிலேருந்து கிராதின் வழியாக பார்க்கும்போது முகமுகக்கூட அவர் விழுந்து வியாதிப்பட்டு கட்டிலில் கிடக்கிறாரு. அவர் கட்டிலில் கிடக்கிற அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேலில் ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிட்டு, அந்த வசனம் ரொம்ப அருமையாக எழுதப்பட்டிருக்கும். 2வது அதிகாரம், அதாவது 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூபிடத்தில் போய் விசாரிங்கள் என்று இந்த அகசியா ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட்டு போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள். இதன் நிமித்தம் நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களுடைய சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். அந்த ஆட்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது, நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவர்களிடத்தில் கேட்டான். அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து, நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவிடத்தில் திரும்பி போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபூபிடத்தில் விசாரிக்க போகிறாய். இதன் நிமித்தம் நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனோடே சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்த அந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அவன் மயிருடைய தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்த்தோமானால், அந்த ராஜா அகசியா ராஜா மேலேருந்து கீழே விழுந்துட்டாரு. விழுந்து வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருக்கிறாரு, கட்டில் படுத்திருக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எக்ரோனில் தேவனாக இருக்கிய பாகால் செபூப் இடத்துல நீங்கள் போய், அதாவது வேற ஒரு அந்நிய தெய்வத்தின் இடத்துல போய், நான் பிழைப்பனா பிழைக்க மாட்டானா அப்படின்னு போயிட்டு குறி கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படையில் இருக்கிற சமாரிய ராஜாக்களுக்கு எதிர்பட்டு போய் அவங்களுடைய படைத்தலைவர்களுக்கெல்லாம் போய் கட்டளை எடுக்கிறார். நீங்கள் என்னன்னு போய் கேட்டு விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த சேவகர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த ராஜா சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நேராக போய் எக்ரோனில் இருக்கிற பாகால் செபூபில் இடத்துல இருக்கிற போய் விசாரிக்கிறதுக்கு அவங்க போறாங்க. அவங்க போகும்பொழுது இஸ்ரவேலின் தேவனை ஆண்டவராக வணங்குகிற ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிற வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாகிய எலியா தீர்க்கதரிசி அவர்களுக்கு எதிர்பட்டு இஸ்ரவேலில் ஆண்டவர் இல்லைன்னு சொல்லிட்டு அந்நிய தேசத்தில் போயிட்டு, நீ போய் என்ன பண்ணுற, குறி கேட்க போகிறீங்களா? இதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறாரு, அவன் ஏறின கட்டிலிருந்து அவன் இறங்காமலே சாவான் அப்படின்னு சொல்லிட்டு நியாய தீர்ப்பு சொல்லிடுறாரு. அப்போது அந்த அகசியா ராஜா கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சேனை தலைவர்கள் படைவீரர்கள்லாம் நேரம் நடந்த உண்மையை சொல்கிறாங்க. அது சொன்ன உடனே அந்த அகசியா ராஜா அவர் சொல்கிறாரு, நீங்கள் பார்த்த அந்த மனுஷன் எப்படி இருந்தான், வார்க்கச்சையை கட்டிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி அவனுடைய அடையாளங்கள்லாம் சொல்லும்போது, கண்டிப்பாக அவன் எலியா தான், நீங்கள் போய் எலியாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா அனுப்புகிறாரு. முதல் தடவை எலியாவை கூப்பிட என்ன பண்ணுறாரு, அந்த 9வது வசனத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவனிடத்தில் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரை அனுப்பினார்கள். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றார். இந்த சேனை தலைவன் போய் மலை மேலே உட்கார்ந்திருக்கிற எலியாவை கூப்பிட்றா, தேவனுடைய மனுஷனே, உங்களை ராஜா கூப்பிட்றாரு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எலியாவுக்கு என்ன ஆயிடுச்சு, அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக அவர் சொல்கிறாரு, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கட்டும், உன்னையும் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும்
அவன் 50 பேரையும் பட்சித்தது. எவ்வளோ பயங்கரமான காரியம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சேனை தலைவனை அவர்கிட்ட அனுப்புகிறாரு. அந்த இடத்துல அந்த 9வது வருஷத்தில் அழகாக இருக்குது. தேவனுடைய மனுஷனே, என்னுடைய ஆண்டவர் உங்களை கூப்பிட்றார், ராஜா உங்களை கூப்பிட்றாரு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த எலியா வைராக்கியமாக சொல்கிறார், நான் உண்மையாக தேவனுடைய மனுஷனானா அக்கினி வானத்துலேருந்து உங்களை பட்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே செத்துட்டாங்க அந்த 50 பேர். அதுக்கு அடுத்து 2வது பாருங்கள், மறுபடியும் அந்த 11வது வசனத்தை வாசிக்கிறேன். மறுபடியும் அவனுடைய இடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் என்றான். எலியா அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் 50 பேரையும் பட்சித்தது. 2வது ஒரு டீம் அனுப்புகிறாங்க. 2வது போர் சேவகர் வரான். அவன் ஒரு 50 பேரை கூட்டிகிட்டு வரான். தேவனுடைய மனுஷனே, ராஜா அவங்கள கூப்பிட்டு வர சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே இமிடியேட்டாக, நான் தேவனுடைய மனுஷனானா வானத்திலேருந்து அக்கினி இறங்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நடக்குது? 2வது டீம் போனவங்களையும் 50 பேரையும் அக்கினி பட்சித்தது. அவங்களும் செத்து போனாங்க. 3வது ஒரு டீம் போகிறாங்க. அதான் அந்த 13வது வசனத்தை நம்ம முதலாவதே வாசித்தோம். திரும்பவும் 3ஆம் தடவை ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரை, அழகாக அந்த மனுஷன் சொல்லுவார் பாருங்க, அனுப்பினான். 3வது தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிற்று. அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு முதலாவது அவன் தன்னை தாழ்த்தினான். முழங்கால் படிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த 3வது படைத்தலைவர் என்ன சொல்லி அவர் சொல்லி கேட்குறாரு பாருங்க எலியா கிட்ட, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உம்முடைய அடியாருடைய பிராணனும் உம்முடைய பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக. அவர் போய் ராஜா சொன்னார், உங்களை கூட்டு வர சொன்னார், அந்த மாதிரி ஞானம் இல்லாமல் மதியனமாக எதையுமே பேசுகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 டீம் போய் என்ன பண்ணாங்க, போய் விழுந்து செத்தாங்க, அக்கினி இறங்கிடுச்சு, அவங்கள பட்சித்தருது. இந்த 3வது சேனை தலைவர் வந்து என்ன சொல்கிறாரு, தேவனுடைய மனுஷனே, உம்முடைய கண்களுக்கு எனக்கு தயவு கிடைக்க பண்ணுங்க ஆண்டவரே, உம்முடைய அடியாருடைய பார்வையை, இந்த மனுஷனுடைய அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு, இந்த 50 பேருடைய பிராணனும் உம்முடைய பார்வைக்கு அருமையாக இருப்பதாக அப்படின்னு சொல்லி முழங்கால் படியிட்டு அவர் வேண்டுறாரு. இந்த நாட்களில் கூட உங்கள் குடும்பத்தில் ஒரு நியாய தீர்ப்பு வர மாதிரி இருக்கும், ஒரே பிரச்சனைகளாக இருக்கும். ஆண்டவர் திடீர்னு சொப்பனத்தில் சொல்லுவார், இப்படி ஒரு தீமை வர மாதிரி இருக்குது, இப்படி ஒரு போராட்டம் வர மாதிரி இருக்குது, இப்படி ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்குது, இப்படி ஒரு விபத்து வர மாதிரி இருக்குது, சாத்தானுடைய போராட்டம் உன்னை தாக்க போகுது, உனக்கு மந்திரம் வச்சுருக்காங்க, வெள்ளி சூனியா வச்சுருக்குறாங்க, உனக்கு ஒரு போராட்டம், ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது, உன் வீட்டில் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் மறிக்க போகிற மாதிரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு வருதுன்னு ஆண்டவர் வெளிப்படுத்தினார்னா, நீ போய் ஊரெல்லாம் அதை சொல்கிறதுக்காக ஆண்டவர் அதை நமக்கு என்ன பண்ணுறது செய்யலை. ஆண்டவர் அதை காட்டல. நான் நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கேன். கர்த்தர் எனக்கு இப்படி சொன்னாருங்க, ஆண்டவர் எனக்கு இப்படி சொன்னாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க, என் கூட ஊழியத்துக்கு வந்தவங்க, அவங்க ஒரு நாள் என்னை ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க ஊழியத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஆந்திரா பகுதியில் ஊழியம் செய்ய போனோம். போயிட்டு நாங்கள் ரிட்டன் வரும்போது ட்ரெயினில் அவங்க சாட்சியை ஒரு நாள் என்கிட்ட சொல்லி அப்படியே சொல்லிகிட்டே வராங்க. என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, சிஸ்டர், எங்கள் வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீமை ஒன்று நடந்தது சிஸ்டர். அதாவது எங்கள் சொந்தத்திலே இருக்கிற ஒரு பையன் வந்து கத்தி எடுத்து என்னை வெட்ட வந்துட்டான், ரத்தம் சிந்தி அப்படியே ரொம்ப இதுவாகிட்ட மாதிரி எனக்கு ஆண்டவர் சொப்பனம் காமிச்சாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் கேட்டேன், நீங்கள் உடனே என்ன பண்ணீங்க சிஸ்டர்? ஆண்டவர் இப்படி காமிச்சாரு, ஆண்டவர் தெளிவாக எங்களுக்கு காமிச்சார் சிஸ்டர். அவங்க ஒரு இவாஞ்சலிசம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அப்போ அந்த சகோதரிகிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை ஆண்டவர் காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கு. சரியாக கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே அதே போல் அவங்க ரிலேஷனில் இருக்கிற ஒரு பையன் வந்து அவங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது நிமித்தம் கத்தி எடுத்து இவங்க தலையில் வெட்டிட்டான். வெட்டினது அவ்வளோ ரத்த சிந்தி உயிருக்கு போராடின நிலைமைக்கு இவங்க மாறி கர்த்தர் திரும்ப ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஆனால் அவங்க அதை பெருமையாக சொல்கிறாங்க, அந்த உணர்வே இல்லை பாருங்கள். தேவன் ஒரு காரியத்தை விளக்கி கனவுலையோ சொப்பனத்திலையோ இல்லை தரிசனத்திலையோ இல்லை ஊழியர்கள் மூலமாகவோ தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக சபையில் இருந்து ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் மூலமாக எச்சரித்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறாருனா, நீங்கள் செய்ய வேண்டியது இந்த சேனை தலைவன் எப்படி எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, என்னுடைய பிராணனும்
ஜீவனோ உமது அடியாராகிய இந்த 50 பேருடைய பிராணனோ உம்முடைய பார்வைக்கு அருமையாக இருப்பதாக. அந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்க, அருமையாக இருப்பதாக, கண்களில் தயை கிடைக்கட்டும் அப்பா அப்படின்னு சொல்லி வேண்டினது போல் நம்ம இந்த நாட்களில் நம்ம குடும்பத்தில் வர இருக்கிற நியாய தீர்ப்பு குறித்து, நம்ம வீட்டில் கிடைக்கிற பிரச்சனை, நம்ம ஃபேஸ் பண்ண போகிற போராட்டங்களை குறித்து ஆண்டவர் சமூகத்தில் இரக்கத்துக்காக நியாய தீர்ப்புலேருந்து நம்ம தப்பி வைக்கப்படணும்னு நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவர்களாக நம்ம மாறணும். அதை விட்டுட்டு ஆண்டவர் எனக்கு இதை சொன்னாங்கன்னு போய் பெருமையாக ஊரெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படி சிலர் சொல்லுவாங்க. சொல்லி என்ன தருவாங்க, ஓ கர்த்தர் இவங்ககிட்ட பேசுகிறாங்க, இவங்க ஊழியக்காரங்க, இவங்க தன்னை பெருமையாக காட்டிக்கணுன்றதுக்காக போய் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதுக்காக தேவன் செய்யல. உங்கள் குடும்பத்தில் தேவன் உங்களை ஒரு உத்தரவாதியாக வச்சிருக்கிறாரு, இந்த சேனை தலைவன் மாதிரி உங்களை வச்சிருக்கிறாருன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தேவ சமூகத்தில் போய் நீங்கள் முழங்கால் படிட்டு, கர்த்தாவே இந்த தீமை என் குடும்பத்தில் வரக்கூடாது ஆண்டவரே, இதை இயேசுவின் நாமத்தினால தடுத்து நிறுத்துகிறேன் என்று நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபிக்கிச்சு உங்கள் குடும்பத்துக்கு இரக்கத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய வருகிற அந்த நியாய தீர்ப்பிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளுகிறவர்களாக நீங்கள் மாறணும். ஆண்டவர் சொல்கிறார், மோசே நீ இந்த ஜனங்களை விட்டுடு, நான் உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்க போகிறேன், நீ இவங்களை விட்டுரு, நீ இவங்களுக்காக மன்றாட வேண்டாம், என்ன நான் இவங்களை ஒரு நிமிஷத்தில் அதமாக்கி போட போகிறேன் அப்படின்றார். அடவனே மோசே என்ன சொல்கிறாரு, ஐயோ ஆண்டவரே, இந்த ஜனத்தில் நீங்கள் எகிப்திலேருந்து கூட்டிட்டு இவ்வளோ பாடுகள் போராட்ட பிரச்சனையில் இவ்வளோ அற்புத அடையாளங்களை செஞ்சு நீங்கள் கூட்டு வந்தது இந்த வனாந்தரத்தில் இவங்களை சாகடிக்கிறதுக்கா, இதுக்கு தான் உங்கள் ஆண்டவர் உங்களை கூப்பிட்டாருன்னு எகிப்தியர்லாம் சொல்லுவாங்களே ஆண்டவரே, எவ்வளோ ஒரு பழிப்பாவமாக அது மாறிடும். வேண்டாம், இந்த ஜனங்களுடைய ஜீவனுக்காக நான் உங்கள் சமூகத்தில் மன்றாடுறேன், நீங்கள் அவங்கள மன்னிக்கலைன்னா நீங்கள் என் பேரை ஜீவ புஸ்தகத்துலேருந்து கிறுக்கி போட்டுருங்க அப்படின்னு போய் ஆண்டவருக்கும் அந்த ஜனங்களுக்கும் நடுவில் போய் திறப்பில் நிற்கிறாரு. இதெல்லாம் திறப்பில் நின்று அந்த நியாய தீர்ப்புலேருந்து அந்த ஜனங்களை தப்பு வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கோ இல்லை உங்கள் தெருக்களுக்கோ இல்லை உங்கள் ஊழியத்திலேயோ இல்லை உங்களுடைய தனிப்பட்ட காரியத்திலோ ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்து கொடுத்து நீங்கள் இன்னும் உணர்வில்லாதவர்களாக இருப்பீர்களானால் இந்த நாளில் நீங்கள் மனம் திரும்பணும். அதை விட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இப்படி ஏதாவது ஒரு காரியம் வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, நேராக போய் மந்திரவாதிகிட்ட போயிடுவாங்க. அகசிய ராஜா அப்படி தான் பண்ணாராம். அதனால தான் அந்த எலியாவுக்கு கோவம் வந்துருச்சு. நீ சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நீ தொழுது கொள்ற ஒரு இஸ்ரவேலின் ராஜாவா நீ இருக்கிற, நீ அந்நிய தெய்வத்துக்கிட்ட போய் நீ குறி கேட்க போறியே, நீ ஏறின கட்டிலேருந்து நீ இறங்க மாட்ட. நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படி தான்மா செய்கிறாங்க. நான் யாரையும் காயப்படுத்தவோ புண்படுத்தவோ இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உண்மையாக நடக்கிறத நான் சொல்கிறேன். தயவு செய்து அநேக கிறிஸ்தவர்கள் இந்த மந்திரவாதிக்கிட்ட போடுறது, பில்லி சூனியம் வைக்கிறவங்க கிட்ட போகிறது, எனக்கு தெரிஞ்சு நிறைய இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியெல்லாம் நாங்கள் போகும்போது நான் பார்க்குறேன். அந்த பிசாசங்களாம் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, இவ அவளுக்கு செய்வனை வச்சா, இவ அவளுக்கு மந்திரம் பண்ணா, அவள் சாகணும்னு மந்திரம் பண்ணா, குறி கேட்க வந்தா. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு காரியங்கள் இந்த நாட்களில். கிறிஸ்தவர்களே இந்த காரியம் செய்தால் ஆண்டவர் அறியாத ஜனங்கள்லாம் எப்படி இருப்பாங்க? இந்த நியாய தீர்ப்பு யாருக்கு வந்ததுன்னா அகசியாவுக்கு வந்தது, எலியா மூலமாக. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுதே நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே, நாங்கள் இவ்வளோ நாள் இவ்வளோ காரியங்களை தவறு செய்துட்டோம் அப்பா, எங்களை ஒரு விஷயம் மன்னித்து இந்த நியாய தீர்ப்பிலிருந்து எங்கள் குடும்பத்தை தயவு செய்து நீங்கள் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்கள் உங்கள் ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க. இஸ்ரவேலில் அன்றைக்கி சமஸ்த இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா யாருன்னா இந்த சவுல் தான். ஆண்டவர் விட்டு விலகினதுக்கு பிறகு அவனுக்கு பொல்லாத ஆவி அவனை ஏவனதுனால கடைசியில் அவனோட முடிவு எங்கே இருந்தது? ஆண்டவர் எதுலையுமே அவர்கிட்ட பேசலை, தீர்க்கதரிசி மூலமாக பேசலை, எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் பேசலை. கடைசியில் என்ன பண்ணா, குறி கேட்குற பெண்ணை தேடி தான் ஓடனா. அந்த பொண்ணு மூலமாக என்ன சொல்லிட்டாங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி எழும்பி, நாளைக்கு நீயும் உன் பிள்ளைங்களும் யுத்தத்து முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறீங்க, என் கூட செத்து வர போகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எவ்வளோ ஒரு நியாய தீர்ப்பு. கடைசி நிமிஷம் வரைக்கும் இவன் போய் குறி கேட்க தான் போராடே தவிர்த்து ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிட்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட தாழ்த்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை. நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இதுக்கு முன்னாடி இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் செய்திருந்தாலும் ஆண்டவரே ஒரு விஷயம் என்னை மன்னித்து தயவாய் கிருபையாய் எங்களை மன்னித்து நாங்கள் செய்த அந்த பாவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க. நாங்கள் அந்நிய தெய்வத்தில் நம்ம சபைக்கு போகிறவங்களாக தான் இருக்கிறோம், ஆனால் செய்கிற காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில வேலை இப்படிப்பா தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, அங்கே போய் சொல்கிறாங்க. சில டைரெக்டாக மந்திரவாதிகிட்டலாம் போக மாட்டாங்க.
செய்வனை வைக்கிறவங்க குறி சொல்கிறவங்கலாம் போக மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்போம். ஆனால் தீர்க்க தரிசனமே கேட்டுனே இருக்கணும்னு இவங்க போயிட்டே இருப்பாங்க. இங்கே தீர்க்கதரிசிகிட்ட போகலாமா, அந்த தீர்க்கதரிசிகிட்ட போகலாமா. நீ வேதத்தை எடுத்து நீ ஒழுங்காக வாசித்தாலே உனக்கு தேவையான தீர்க்க தரிசனம் கிடைக்கும். நீங்கள் போகிற சபையில் ஆராதிக்கிற பொழுது உங்களை வழி நடத்துகிற போதகர் மூலமாக ஆண்டவர் வார வாரம் உங்களுக்கு ஆவிக்குரிய மன்னாவை கொடுப்பார். தீர்க்க தரிசனம் மூலமாக வெளிப்படுத்துவார், உங்கள் காரியங்களை வெளிப்படுத்துவார். இது அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த உணர்வு இல்லை. அதனால் என்ன தவறு செய்கிறாங்க, இந்த சபைக்கு போனால் இங்கே தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, இந்த தீர்க்கதரிசி இந்த அம்மா கிட்ட போனால் குறி சொல்லுவாங்களா. குறி சொல்கிற ஆவிகள் இந்த நாட்களில் வஞ்சிக்கிற ஆவி ஜனங்களை. அதனால் அநேக கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டு தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக மாறிட்டாங்க. இப்பொழுதே மனம் திரும்புங்க. இன்றைக்கே ரட்சணை என்னால் எலியா கிட்ட வந்த 3வது அந்த சேனை தலைவன் எப்படி தாழ்த்தி முழங்கால் படிட்டு எங்கள் பிராணன் அருமையாக இருப்பதாகன்னு ஜெபம் பண்ணாலும், அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நியாய தீர்ப்பிலிருந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் தப்பு வைக்கப்படுவீர்கள். 2வதாக ஒரு மனிதர் முழங்கால் படியிருக்கிறார். அவர் யார் அப்படின்னா, அவர் தாவீதுடைய மகன் சாலமோன். அவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீதுக்கு பிறகு எழுப்பப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா. அவருடைய ஆட்சி ரொம்ப வல்லமையாக இருந்தது, சமாதானமாக இருந்தது. அவர் ஒரு ஞானியாக இருந்தார். அவர் பயங்கரமான ஒரு செல்வமாக வாழ்ந்தவர். தாவீதை போல இல்லை, தாவீதை விட பல மடங்கு இருந்தார்னு கூட சொல்லலாம். தேவன் அவ்வளவு அபரிவிதமாய் ஆசீர்வதித்தார் அந்த சாலமோனை. அந்த சாலமோன் பார்த்திருக்கீங்கன்னா, தேவாலயத்தை கட்டி அவர் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது, அவர் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து பிரதிஷ்டை பண்ணும்பொழுது அவர் முழங்கால் படியிட்டு ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக முழங்கால் படியிட்டு கைகளை வானத்திற்கு நேராக விரித்து அவர் ஒரு பயங்கரமான ஜபத்தை பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, இந்த ஆலயத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீங்கள் பதில் கொடுக்கணும் ஆண்டவரே. அவங்க பஞ்சத்திலேயோ வெட்டுக்கிளிகளையோ சாவியோ எது வந்தாலும் ஆண்டவரே, நீங்கள் இந்த ஸ்தலத்தில் அந்த தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் அவங்க ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு நீங்கள் இறக்கம் செய்யணும், பரலோகத்தில் இருக்கிற தேவன் இறக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையா ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்க உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்து ஆண்டவரே உங்களை விட்டு தூரம் போயிருந்தாலும் தேவரீர் நீங்கள் அவங்கள மன்னிச்சுட்டு அவங்க பாவங்களை திரும்ப அவங்கள நினைக்காம நீங்கள் அவங்கள ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக, ஒவ்வொரு பாயிண்ட்டாக ரொம்ப அழகாக அவர் கைகளை உயர்த்தி முழங்கால் படிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக என்ன பண்ணுவார், கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் அவர் ஜெபம் பண்ணுவார். எடுத்தவர்கள் நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தில் பின்பகுதியை வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவனில்லை, தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காத்து வருகிறீர். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறாரு. மேலே வானத்தில் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தெய்வம் இல்லை ஆண்டவரே, நீங்கள் ஒருவர் தான் ஆண்டவர். அவர் ஒரு ராஜா முழங்கால் படியிட்டு தன்னுடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக தேவாதி தேவனுக்கு முன்பாக, பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி ஒரு ரோல் மாடலாக எல்லாருக்கும் முன்னாடி ஆண்டவரை ஜோக்கி ஜெபிக்கிறாரு. ஒவ்வொருவருக்காக, அதாவது ஒவ்வொரு குறிப்பையும் சொல்லி 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 சாஷ்டாங்கமாக ஒரு குறிப்பையை சொல்லி 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 ஆண்டவரே சிறைப்பட்டு போயிட்டாங்கன்னா திரும்ப சிறையிலேருந்து அவங்க திரும்பி வரும்பொழுது இந்த ஆலயத்தில் ஜெபிக்கும்பொழுது அவங்க ஜெபத்தை கேளுங்க. அதே போல் அவங்களுடைய பஞ்சம் வருது, வானம் அடைக்கப்படுது, அடைக்கப்பட்டு அவங்க மலைக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவரே அதுக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும். இது மாதிரி கருத்தாக சொல்லி 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 அவர் ஜெபம் பண்ணுறாரு. அவர் ஜெபம் பண்ணி முடித்த உடனே வானத்திலிருந்து என்ன பண்ணுச்சு, மகிமை இறங்கிடுச்சு, அக்கினி இறங்கிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் அந்த 1வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தளவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை
கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாலமோன் இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. முதலாவது நியாய தீர்ப்பிலிருந்து நம்ம குடும்பங்கள் தப்புவிக்கப்படணும்னா நம்ம ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நம்ம மன்றாடி முழங்கால் படியிடும் பொழுது வானத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு அக்கினியாய் பதில் கொடுப்பார். இரண்டாவதாக நம்ம தேசத்து பிள்ளைகளுக்காக கருத்தாக நம்ம ஜெபம் பண்ணும்போது, ஒரு ராஜாவே அவ்வளோ கருத்தாக ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினதானால் நம்ம வாழ்கிற இந்த நாட்களில் நம்மளுடைய தேசங்களுக்காக, தெரு மக்களுக்காக, ஜனங்களுக்காக கருத்தாக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக மகிமை வானத்திலிருந்து கடந்து வரும், இறங்கி வரும். அநேகருக்கு அந்த மகிமை கடந்து போகும். அந்த அக்கினியின் நிமித்தம் ஆசாரியர்களே ஊழிய செய்ய முடியாமல் அப்படியே நின்னாங்களா. அப்படி அக்கினியில் அந்த ஆசாரியர்களுக்குள்ள உள்ள பிரவேசிக்க முடியாமல் அவ்வளோ பயங்கரமாக அந்த மகிமை இறந்துருந்ததா. அல்லேலூயா. அப்போ அந்த நாட்கள் இருந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்த செய்தியின் வாயிலாக நீங்கள் கேட்ட என்ன சத்தியம் என்றால், உங்கள் குடும்பத்தினுடைய நியாய தீர்ப்பு வராமல் நீங்கள் தடுத்து நிறுத்த நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். மற்ற ஜனங்களுக்காகவும் நீங்கள் முழங்கால் படிட்டு திறப்பில் நின்று ஜெபம் பண்ணி, அதாவது அக்கினியை வானத்திலிருந்து இறக்குகிற மனிதர்களாக நீங்கள் மாற வேண்டும். இப்பொழுது நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, அப்பா, ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்திற்கு விரோதமாய் வருகிற அந்த நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து ஆண்டவரே நாங்கள் தப்பித்து கொள்ள, ஆண்டவரே எங்களுடைய பிராணனும் எங்கள் குடும்பத்தாருடைய பிராணனும் உங்களுடைய பார்வைக்கு அருமையாக இருப்பதாக ஆண்டவரே ஒரு விசை நீங்கள் இறக்க செய்யுங்க ஏசப்பா. ஒரு விசையாய் நீங்கள் இறக்கம் செய்யுங்க. அன்றைக்கு அந்த அகசியா ராஜா போல ஆண்டவரே, நாங்கள் அந்நிய தெய்வத்தை ஒருவேளை கையெடுத்திருந்தால், எங்களை அறியாமல் எங்கள் முற்பிதாக்கள் ஏதாவது காரியங்கள் ஆண்டவரே செய்திருந்தாலும், நாங்கள் இந்த வேளையில் ஆண்டவரே இரக்கத்துக்காக உம்மை சமூகத்தை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீர் ஒரு விசை இறங்கி அந்த காரியங்களிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களை தப்புவித்து கொள்ளுங்க. உம்முடைய ஜனமாய் எங்களை நீ மாற்றும்படி ஜெபிக்கிற எங்களுடைய ஜீவன், எங்கள் குடும்பத்தாருடைய ஜீவன் உம்முடைய பார்வைக்கு அருமையாக இருப்பதாக ஆண்டவரே. ஆண்டவரே, சாலமோன் ராஜா அன்றைக்கு ஆண்டவரே சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது, ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி மற்ற காரியங்களுக்கு ஜனங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது உண்மையானால், இந்த நாட்களிலும் நாங்கள் எங்கள் ஜனங்களுக்காக ஆண்டவரே கரங்களை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். தெரு மக்களுக்காக, தேசத்திற்காக, மற்றவர்களுக்காக, உடன் ஊழியர்களுக்காக, சபை மக்களுக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, குடும்பத்தினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களுக்கெல்லாம் பதில் கடந்து வருவதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, நம்ம தியானித்த இந்த வார்த்தைகளின் நிமித்தம் நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம குடும்பத்தாருக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும்? அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய இரக்கத்துக்காக, அதாவது மன்றாடி கெஞ்சி பிரார்த்தனை செய்கிறவர்களாக நம்ம மாறணும். இரண்டாவது, மற்றவர்களுக்காகவும் நம்ம மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக நம்ம மாற வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.